பிசிசி ஃப்ளோரிங்க்கு முன்னாடி நாம் சைட்டில் பண்ண கரையான் தடுப்பு மற்றும் தரையை சமப்படுத்துவது பற்றிய வீடியோவை இதில் நம்ம பார்க்கலாம். முதல்ல சைட்டை வாட்டர் லெவல் மார்க் பண்ணி தேவையற்ற உபரி மண்ணை சைட்டில் இருந்து வெளியில் மாற்றிடுங்க. அதுக்கும் அடுத்தபடியாக குறைந்தபட்சம் 6 இன்ச் டெப்த்துக்கும் 6 இன்ச் விக்த்துக்கும் உள்ள மாதிரி எல்லா செவரை சுற்றியும் ஒரு குழி எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல 3 இன்ச்சுக்கு 20 mm அக்ரிகேட்டும் அதுக்கு மேலே 12 mm திக்னஸில் ஆன்டி டெர்மைட் போரஸ் பைப்பு அதை லே பண்ணி அதுக்கு மேலே மறுபடியும் 3 இன்ச்சுக்கு மறுபடியும் 20 mm அக்ரிகேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 20 mm அக்ரிகேட்டை போரஸ் பைப்புக்கு மேலேயும் கீழேயும் பண்ணுறதுனால என்ன பயன் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல அக்ரிகேட்டை ஃபில் பண்ணுறதுனால உங்களுக்கு சிமெண்ட் ஸ்லர்ரி மற்றும் சாயிலில் இருக்கக்கூடிய மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் நம்ம பைப்பில் இருக்கக்கூடிய சிறு சிறு நுண் துவாரங்களை அடைக்காமல் பாதுகாத்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயராக செயல்படும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழித்து உங்கள் வீட்டில் ஒரு கரையான் தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா இந்த பைப்பின் மூலியமாகவே உங்கள் வீட்டை சுற்றி கரையான் மருந்து கொடுக்க முடியும். இதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு நீங்கள் செஞ்ச ஃபர்னிச்சர் ஒர்க்காக இருக்கட்டும், கூடவே நிலை ஜன்னலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் கரையான் மற்றும் எறும்புகிட்டேருந்து பாதுகாக்கலாம். சரிங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வேதாரண்யம் ப்ராஜெக்டோட 16வது அப்டேட். இது மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு உங்கள் கேஎஸ் பில்டர்ஸோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி.